அப்ப பணம் திருட்டு போலையா? அங்கதான் இருந்துச்சா? டேய் என்னாச்சுடா? பாருகத்த பணம் திருட்டு போலன்னு சொல்றாங்க போல. ஷோ, நீ இருக்கியே. சரி வை, நான் வந்து வாங்கிக்க சொல்றேன். என்னாச்சு? என்னன்னு சொல்றது? தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னேன்ல அந்த பணம். எதா ஆண்டி? மீனா திருடிட்டாங்கன்னு சொன்னீங்களே அதுவா? நானா சொன்னேன்? பார்வதிக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னேன். சந்தேகம் யாருக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்க விஷயத்த சொல்லுங்க. அந்த பணம் எங்கேயும் போலையா, கபோர்ட்ல தான் இருக்குதாம். அவ சரியா பாக்கல போல. இப்ப பணம் கிடைச்சிருச்சா? ஆமா, போய் அதையும் இவங்களே வாங்கிக்க சொல்லுங்க. என் கணக்கு முடிஞ்சிரும். அப்படின்னா பணம் தொலைஞ்சும் போகல திருட்டும் போகல அப்படிதானே? எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நாங்க வாங்கிக்கிறோம், அது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பணத்தை மீனா தான் திருடினா அவன் மேல பழிய போட்டு அவமானப்படுத்தி அள வச்சாங்கல்லப்பா, அதுக்கு என்னப்பா பதில் சொல்ல போறாங்க? பணத்தை திரும்ப வாங்கிடலாம், ஆனா அவ பட்ட மனசு வலி அது போகுமா? அவங்க போட்ட பழிய எப்படி திருப்பி வாங்கிக்குவாங்க? கரெக்ட் தானே? அம்மா அன்னைக்கு எல்லாரும் அவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கல. அண்ணியும் அவங்க ஃபேமிலியும் தப்பா பேசுனீங்க. இப்ப பணம் அங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நீங்க பேசுனது எல்லாமே தப்பு தானே? டேய், அதான் பணம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஏய் இருடா. ஐயா, முத்து கேக்குற கேள்வி சரிதானே? இப்ப மீனாவுக்கு முன்னாடி நீ குற்றவாளியா நிக்கிற. குற்றவாளியா? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? ஒருத்தவங்க மனசை நோவடிக்கிறதும் கொலைதான்பா. விஜயா, இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்ன சொல்ல சொல்றீங்க? 2 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டான்னு அவன் மேல பழி சொல்றப்ப அவளுக்கு மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும்.